ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். லூக்கா 22 அதிகாரம் 63 64 சொல்லுகிறது, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவினுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டார். இன்னைக்கு உலகத்தில் என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். வேலை பார்க்குற இடத்துல என்ன அப்படி பேசிட்டாங்க, என் குடும்பத்தில் எப்படி பேசிட்டாங்க அப்படின்றோம். ஆனால் இயேசு அவமானப்படுத்தப்பட்ட எதற்காக? நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர் அடிக்கப்பட்டாராம். அவர் கன்னத்தில் அரைஞ்சாங்க, காரி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, சர்வ வல்லமை உடைய தேவன், பரலோகத்தின் சகல மகிமைகளையும் உடைய தேவன், அவர் மனிதராக இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்கள் சாபங்களை சுமக்கும்படியாய் அவர் மனுஷரால் அவமானப்படுத்தப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மனுஷனும் அவமானப்பட மாட்டாங்க. உங்களுடைய அவமானத்தை யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ பட்ட கஷ்டத்துக்கு அனுபவின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு நம்மளுடைய மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள், இருளின் அதிகாரங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் அவமானப்பட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவருடைய முகத்தில் காரி உமிழப்பட்டது. யோசிச்சு பாருங்க, உங்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு இந்த உலகத்தில் இயேசுவை மிஞ்சி ஒருவரும் கிடையாது. அவருடைய அன்புக்குள்ளார் வந்துருங்க, அவருடைய நேசத்திற்குள்ளார் வந்துருங்க. இன்றைக்கு இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவரை உங்களை அன்போடு அணைத்து கொண்டு உங்களை பாவங்களற சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. போதும், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் போதும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார், பராமரிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் நீர் அடிக்கப்பட்டீர், நீர் அவமானம் பண்ணப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய கன்னத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம், காரி உமிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் என் நிமித்தமாய் ஆண்டவரே என்னை விடுவிக்கும்படியாய் நீர் இப்படியாக அவமானப்படுத்தப்பட்டீர். இந்த நாளிலே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அரவணைப்புக்குள் அவர்களை கூட்டிக் கொள்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை, சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை ஏற்றுக்கொள்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.